10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 கேட்ட கொஸ்டின் இது. டிடர்மைன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of roots are -3/2 and -1. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் பண்ணால் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்களே, சம் பண்ணால் -3/2 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்னவா -1. நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கணக்கு செய்யணும். இது பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் எக்ஸசைஸ் 3.9 ஃபஸ்ட்டில் 4 கணக்கு கொடுத்துருப்பாங்க, 4 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3ஆவதாக உள்ள கணக்கு இது. இதில் அப்படியே நம்ம எழுதிக்கலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இது வந்து நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவேஷனில் உள்ள மைனஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் -3/2 எழுதிக்கணும். சரியா? இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன தான், -1. அதை ப்ராக்கெட் -1 போட்டு இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே 2 இருக்கா, இந்த 2 டினாமினேட்டரில் நமக்கு 2 இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம எல்லாத்துலேயும் 2ஆல் பெருக்கிக்கணும். சரியா? இப்போ பெருக்கணுன்னா நமக்கு இது என்ன வரும், 2 வச்சு இதை பெருக்குன்னா 2x² வருமா, மைனஸ் இதை நம்ம 2ஆல் பெருக்கிறப்ப இந்த 2ம் அந்த 2ம் கேன்சல் ஆயிருமா. அப்போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் 3x ஆகும். அடுத்து இந்த 2 வச்சு இதை பெருக்கிறப்ப இது முதல்ல சைனை பெருக்கிக்கலாம். மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், -1 × 2 என்ன வரும், 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 0வை நம்ம 2ஆல் பெருக்கிறப்ப நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். சரியா? அப்போது இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ 2x² + 3x - 2 இஸ் ஈக்குவல் டு 0 என்பது அதோட ஆன்சர்.